ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான நிறைய சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒன்று அயன் சத்து. ஸோ கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாசத்துக்கு ஒரு தடவையோ முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரையை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த காம்புகள்லாம் நீக்கிட்டு நல்லா கிளீன் பண்ணி அது ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். அதுல பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுல தண்ணி ஊத்திட்டு இந்த பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட லாஸ்டா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப கீரை வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடாய் வச்சுட்டு அதுல 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம முருங்கைக்கீரை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையா சேர்த்துக்கோங்க. அப்பதான் கடையல் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்த அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க இந்த பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை அப்படியே கல் சட்டியில போட்டு மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்கலாம். ஸோ கடைஞ்சி எடுத்தோம்னா நல்லா டேஸ்டான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று செய்யலாம். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் கருகிடக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு நல்லா கியூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தோம்னா நல்லா டேஸ்டா காரசாரமா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். முருங்கைக்கீரை கடையலும் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சுட சுட சாதத்தோட இந்த முருங்கைக்கீரை கொஞ்சமாக நெய் விட்டு உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார்